சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய பயணம் என்னென்னா வீரட்டானம், வீரட்டானம். அதாவது அஷ்ட அப்படின்னா 8ன்னு அர்த்தம். தமிழகத்தில் 8 வீரட்டேஸ்வரர் சிவன் கோவில் இருக்கிறது. இது நாங்கள் வந்த வீரட்டான 7வது பயணம். மற்ற கோவில்கள்லேருந்து இந்த கோவில் எப்படி மேம்படுகிறது, எப்படி மாறுபடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் வீர தீர செயல்களை புரிந்த இடம் வீரட்டானம் என்பதால் சுவாமி பேர் வீரட்டேஸ்வரர். 8 கோவிலுமே நம்ம வழிபாட்டில் புற வழிபாடு, அக வழிபாடு. புற வழிபாடாக பார்க்கும்போது மக்களுக்கு துன்பம் கொடுத்த அசுரர்களை சிவபெருமான் சம்ஹாரம் செய்த இடங்களெல்லாம் வீரட்டானமாக இருக்கும். அவங்க எல்லாருமே ஆணவத்தில் இருந்திருப்பாங்க. அதை அப்படியே அக வழிபாட்டுக்கு நமக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கின்ற ஆணவத்தை ஒழித்தால் மட்டுமே இறைவனுடைய அருளை பெற முடியும் என்பது தான் அந்த வீரட்டானத்தினுடைய ஒரு அடிப்படை பொருள். நீங்கள் உதாரணமாக திருக்கடையூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யமனுடைய ஆணவம். சிவபெருமானுடைய லிங்கத்தையே மார்க்கண்டேயன் கட்டி அணைத்திருந்தாலும் அந்த பாசக்கயிற்று வீசுகிறான். அந்த இடத்துல அந்த ஆணவம் அவனுடைய கண்ணை மறைக்கிறது. சிவபெருமான் தன்னுடைய இடது காலால் எட்டி உதைக்கிறார். அது திருக்கடையூர். பிரம்மனுக்கு திருக்கண்டியூரில் உனக்கும் 5 முகம், எனக்கும் 5 முகம், நானும் நீயும் ஒன்றுதான் என்ற ஆணவம். அதனால தான் ஒரு முகத்தை அங்கே சிரத்தை கொய்கிறார். அதனால தான் திருக்கண்டியூரில் பிரம்மனுடைய சிரம் கொய்த இடம் 4 முகம். அதுக்கப்புறம் பிரம்மனுக்கு இப்படி எல்லா இடத்துலையுமே நாம் இருக்கக்கூடிய வழுவூரில் ரிஷிகள் எல்லாமே அனுப்பிய அந்த யானை, இறைவனை அழிப்பதற்காக வேள்வியின் மூலமாக தரகாவனத்து ரிஷிகள் அனுப்பிய யானையினுடைய தோலை உரித்து கொண்டு சிவபெருமான் வெளியே வரார். அப்போ அந்த தோல் அப்படின்றது புற வழிபாடுன்றது வேறு. அகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நாம் ஆணவம் என்ற போர்வைக்குள்ளே இருக்கிறோம். அந்த போர்வையை நம்ம விளக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் இருக்கின்ற எல்லா சிவாலயங்களிலுமே இறைவன் ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருப்பார். ஆனால் சம்ஹார மூர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு தளத்துலேயும் இறைவனை ரசிக்கணும், அவருடைய அழகை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் வர வேண்டிய ஒரு அற்புத ஆலயம் வீரட்டான பயணம். அதனால் நம்ம எல்லோருமே வந்திருக்கோம். இன்றைக்கி வழுவூரில் இருக்கோம். 2 நாள் பயணம் சிறப்பாக இறைவனுடைய அருள் நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்க வீரட்ட பெருமான் அருளால் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.